அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நீங்கள் தவமிருந்து காத்திருந்த அந்த 7 நாட்கள் முன்னேற்றத்தின் உச்சிக்கே செல்லக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. இந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியனும் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும் புதனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கடகராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகளுக்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், உங்களுடைய ராசிக்கான பரிகாரங்கள் என்ன, அவற்றை நாம் எப்படி மேற்கொள்வது என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல இதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் நீங்கள் தவமிருந்து காத்திருந்த முன்னேற்றத்திற்கான ஒரு காலமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு உரிய புதன் இந்த தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அங்கு சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் தொட்டது அனைத்துமே துவங்கி முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் பல்வேறு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்புகளையும் நீங்கள் இந்த வாரத்தில் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல பல்வேறு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வது மட்டுமில்லாமல் அவற்றில் நீங்கள் முக்கியஸ்தர்களாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கும் வாரம் இது என்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்குங்க. குறிப்பா கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. இவ்வளவு நாட்களா குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த மன வருத்தங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பலத்தோடு இருப்பதால் செய்யும் முயற்சிகள்ல பலன் கிடைக்குங்க. ஆண் பெண்கள் திருமண வயதில் இருந்தால் நல்ல வரன் கிடைக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே இந்த வாரத்திலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அது மட்டுமில்லாமல் இந்த கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. இது அஷ்டமத்து சனி ஆதிக்கம் என்றாலும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதால பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாதுங்க. இருந்தாலும் கூட சேமிப்புகள் கரையலாம். திடீர் இடமாற்றம், உத்தியோக மாற்றம் கூட வரலாங்க. இந்த மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால் ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அது மட்டுமில்லாம புதியவர்களை நம்பி செய்த காரியங்கள் முடிவடையாமல் இருந்த நிலையில் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிவடையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குறிப்பா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். இப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியான அவர் வக்ரம் பெறுவதால் அதன் கடுமை குறைய இருக்குதுங்க. அதே நேரம் சப்தமாதிபதியாகவும் சனி இருப்பதால குடும்ப பிரச்சனைகள் அடிக்கடி தலை தூக்கி வந்த நிலையில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தாலும் அவை இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல் நிழல் போல இருந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் போது கடனே இல்லாத வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க இருக்கீங்க என்பதை சுக்கிரன் மற்றும் புதனுடைய நிலை எடுத்து காட்டுது. எதையும் திட்டமிட்டு செய்யுங்க. அப்படி திட்டமிட்டு செய்யும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. தொழில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்தி வந்த நிலையில இது மாதிரியான நிலை மாறி அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே பங்கு கொள்ள இருக்காங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரத்தை வாரி வழங்க இருக்காங்க. எதிரிகளுடைய பலம் குறைந்து இந்த நேரத்தில் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கும் போது நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தாய் வழி ஆதரவு திருப்திகரமாக இருக்குங்க. பாக பிரிவினைகள் பஞ்சாயத்துகள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. அதே போல் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டுங்க. உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றி தகவல்கள் கிடைக்குங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல சுக்கிரனோடு புதன் இணைய இருக்கிறாருங்க. அப்படி சுக்கிரனோடு புதன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாங்க. உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானாதிபதியான புதன் பலம் பெறும் இந்த நேரத்தில் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்குங்க. தொல்லைகள் அனைத்தும் விலகி செல்ல இருக்கு. தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் தானாக நடைபெறுங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வரவேண்டிய வாக்கிகள் வசூலாகுங்க. தொழில் போட்டிகள் அகலும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடியே இடமாற்றம் கூட கிடைக்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டை பெற இருக்கீங்க. கலைஞர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்குது. அதே போல் மாணவ மாணவிகள் படிப்பில் அக்கறை காட்டுவாங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. குடும்ப சுமை கூடுங்க. குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நன்மைகளும் தானாக நடைபெற இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டம சனி நடப்பதால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வாருங்கள். காக்கைக்கு சனிக்கிழமை எல் சாதம் வையுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.